அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். قال الله تعالى بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله مولانا العظيم. அன்பின் இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசேஷமாக ஜூம் இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கும் நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் நண்பர்களே, உங்கள் அனைவர்கள் மீதிலும் என் அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நம் அனைவர்களையும் பயங்கரமான நோய் துன்பங்கள், கஷ்டங்கள், ஆபத்துகள், திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதும் உண்மையான ஈமான்தாரிகளாக வாழக்கூடிய இவ்வுலக வாழ்க்கையும் அழகாக்கி மறுவுலக வாழ்க்கையும் அல்லாஹ் அழகாக்கி தந்தல் புரிவானாகும் என்ற துவாவை கொண்டு இன்றைய நிகழ்ச்சியுடைய தலையங்கத்துக்கு வருகிறேன். இன்று நாம் பேச இருப்பது நம்முடைய இலங்கையிலே பிறந்த மாபெரியோர் மகான் இமாமு சைலான் ஷேகுனா வௌஸ்தாதினா முரப்பீனா அன்னாசுல் மூமினீன் வஹாதிமுல் ஃபுக்ராஇல் மசாகீன் அத்தாஇல் ஹக் வத்தீன் அஷ்ஷேக் முஸ்தஃபின் பாவா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய வாழ்க்கையின் சில சுருக்கங்களை, அவருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்களை சுருக்கமாக பேச, அதாவது இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மகுடமாக கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமின் அடியார்களே, ஷேக் முஸ்தபா அப்பா நாயமன் அவர்களுடைய பூர்வீகத்தை பார்க்கின்ற பொழுது துருக்கியிலிருந்து வந்த ஷேக் ஜமாலுத்தீன் இப்னு அலாவுத்தீன் உஸ்மானி என்று சொல்லக்கூடியவங்க கிறிஸ்துக்கு பின் 800 வருஷத்துல, அதாவது அரேபிய கணக்கு ஹிஜ்ரி கணக்கின்படி சுமார் 250 அல்லது 300 வருட காலங்கள்ல இந்த இலங்கை பர்பலி என்னும் ஊருக்கு சுல்தான் ராஜாக்களுடைய அந்த வருகை இருந்தது. அதிலே ஷேக் ஜமாலுத்தீன் இப்னு அலாவுத்தீன் உஸ்மானி என்று சொல்லக்கூடியவருடைய பரம்பரையில வந்தவங்க தான் பாவா ஆதம் நாயகம் அன்னவர்கள். அன்னவர்களுக்கும் ஃபாத்துமா என்று சொல்லக்கூடிய 2 தம்பதியருக்கும் இடையில் பிறக்கப்பட்ட நாயகம் தான் அஷேக் முஸ்தஃபின் பாவா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. ஹிஜ்ரி 1222 வருஷத்துல அவங்க பிறக்கின்றார்கள். சுமார் இப்பைக்கு 294 வருஷங்களுக்கு முன்னால் அவங்க பிறக்கின்றார்கள். அவங்களோட வாழ்க்கையின் சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய 4 வருஷத்துல அவங்க, அதாவது சிறியவர்களா இருக்கின்ற பொழுது தங்களுடைய தகப்பனார் பாவா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க யாழ்ப்பாணத்துல வஃபாத் ஆகின்றார்கள். சில நாட்களுக்கு பின்னால் அவங்களோட தாயாரும் வஃபாத் ஆகி ஷேக் முஸ்தபா நாயமன் அவங்க தன்னுடைய ஒரு சகோதரி கொழும்பில் இருந்தார்கள். அங்குதான் வாழ்ந்து வருகிறார்கள். அங்கு வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாயன் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய அருள் கண், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்கள் மீதிலே வீசுகிறது. அவர்கள் எவ்வாறு என்று சொன்னால், அந்த சிறிய வயதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், தன்னுடைய சகோதரி இடத்துல நான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்தியா காயில் பட்டணம் செல்ல வேண்டும் என்று அந்த துவாபரகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பாதையில, அந்த தீன் இஸ்லாத்துடைய பாதையில மார்க்கத்தை தேட வேண்டும் என்ற ஆசையில அவள் காயில் பட்டணம் சென்று அங்கு நாயகம் ஹபீப் முஹம்மது என்று சொல்லக்கூடிய உஸ்தாது நாயகத்திடத்துல மிக கண்ணியமாக அவர்கள் மார்க்கத்தை படிக்கின்றார்கள். 8 வருட காலங்களாக படித்த அவர்கள் தன்னுடைய உஸ்தாது நாயகத்துடைய மாபெரும் பிரார்த்தனையில, அவங்களுடைய துவா பரக்கத்தினால, அவங்களுடைய துவா பரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவங்க இலங்கை தேசத்துக்கு வந்துவிட்டு அவங்க இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆசை, மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க மீண்டும் அவங்க நகர் சென்று அங்க நாயகத்திடத்துல இன்னும் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட நாயமன் அவர்கள் இன்னும் இமாம் அஸ்ஸயீது அஹ்மது ஸைனி தஹ்லான் முஃப்தி ஷாஃபி மத்ஹபுடைய முஃப்தியாக மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாயகமாகிய ஷஹீத் அஹ்மது ஸைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா இடத்திலேயும் மார்க்க கல்களை படிப்பது மாத்திரமல்ல, அவங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், உலகத்திலிருந்து பல கேள்விகள் எல்லாம் மக்கமா நகருக்கு வரும். அதாவது மார்க்கத்துடைய சில கேள்விகளுக்கு ஃபத்வா கேட்டு, அப்பொழுது இமாம் ஸைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த சில கேள்விகளை ஷேக் முஸ்தபா அப்பா நாயகத்துடைய கையில கொடுப்பாங்களா. அவங்க அதுக்கு ஃபத்வா எழுதி கொடுத்தால் முஃப்தி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அதாவது இமாம் ஸைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அதை பார்த்துவிட்டு அவங்க சந்தோஷத்துடன் தன்னுடைய கைச்சாத்தை இடுவார்கள். தன்னுடைய, அதாவது கைச்சாத்தை சொன்னா சைனை பண்ணுவாங்க, பண்ணி எந்தெந்த தேசத்துக்கு அனுப்ப வேண்டுமோ அனுப்பி வைப்பார்கள். அவ்வாறு மார்க்க தீர்ப்புகளை எல்லாம் நிதானமாக எழுதக்கூடிய மாபெரும் மாற்றலுடைய நாயகம்தான் ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவங்க என்பதை அன்று வாழ்ந்த அந்த மாபெரும் இமாம்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவங்க மார்க்கத்தை படிச்சாலும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இலங்கைக்கு வந்து தனக்கு ஒரு ஆத்மீகத்தின் தலைவர் தேவை, அதாவது ஒரு தலைவரை நான் பின்பற்ற வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த தாழ்மையான குணத்தை எடுத்து பாருங்கள். இன்று கொஞ்சம் படித்துக் கொண்டவங்க எல்லாம் மார்க்கத்தை பேசுகிறார்கள்.
அதாவது இமாம்களை தட்டி கழிக்கின்றார்கள். அவ்வாறல்ல. அவங்க ஷேக் முஸ்தபா நாயமன் அவங்க மார்க்கத்தை எல்லாம் தீர்க்கமாக கற்றுக்கொண்டாலும் கூட ஆத்மீகத்தின் தலைவர் ஒன்று முக்கியமாக தேவைப்படுகிறது என்று அவங்க அஷேக் ஷா அஹ்மது பின் முபாரக் மௌலா நாயமன் அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுக்கிறான். அவங்க யாரு தெரியுமா? அவங்க சாதாரணமானவங்கள் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான். அதாவது நேர்வழியுடைய வழி அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்க நினைப்பது போன்று அல்ல. நேர்வழி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் இருந்து சஹாபாக்கள் இருந்து ஒரு தொடர் கதையாக வரக்கூடிய ஒரு சில்சிலா. அது அல்லாமல் திடீரென்று வரக்கூடிய இயக்கங்களை பின்பற்றுவது அல்ல. இயக்கங்கள் பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனாலும் நேர்வழி என்று சொல்லக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அங்கீகாரம் பெற்ற வழி. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் எவ்வாறு சொல்கிறான்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இவ்வாறு சொன்னால் இஸ்லாம் மார்க்கத்தை முதலாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அவங்கள் முஹாஜிரீன்கள், அன்சாரிங்கள். அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். என்று அந்த இத்திபா என்று சொல்லக்கூடிய அந்த பின்பற்றுதல் சஹாபாக்கள் இருந்து வர வேண்டும். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள், கொஞ்சம் கூட பிசகில்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலை அன்பு வைத்து பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க சஹாபாக்களை பற்றி எப்படின்னு சொன்னா, அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அந்த நேர்வழியின் தொடர் வர வேண்டும். எனவேதான் ஷேக் அஹ்மது பின் முபாரக் மௌலா நாயமன் அவங்க சில்சிலாவுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள். எவ்வாறு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் இருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து அஸ்ல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அஸ்ல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஹபீபுல் அஜ்மி நாயகத்துக்கு அவ்வாறு குதுபு நாயகத்துக்கு அவ்வாறு குதுபு நாயகத்துடைய அந்த வழிமுறை அப்படியே ஷேக் அஹ்மது பின் முபாரக் மௌலா நாயகம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க தான் அந்த சில்சிலாவுடைய அதிகாரத்தை பெற்று இலங்கையிலே தேடுகிறார்கள். இந்த அதிகாரத்தை, அதாவது ஆத்மீகத்தின் இந்த ஞானத்தின் அதிகாரத்தை யாருக்கு கொடுப்பது என்று ஷேக் முஸ்தபா நாயகத்தை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறார். ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவர்களை மௌலா நாயம் அவங்க பல வருஷங்களா அவர்களை பார்த்து கடைசியில் அம்பை என்னும் ஊரிலேயே, அதாவது கொட்டியா கும்புரை என்று சொல்லுகிறோமே, அந்த அம்பை என்னும் ஊரிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அன்று ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவர்களுக்கு அந்த தரிக்கத்துடைய அதிகார பொறுப்பை மௌலானா நாயம் அவங்க ஒப்படைக்கின்றார்கள். அன்று தொடுத்து ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவங்களும் மௌலானா நாயம் அன்னவங்களும் மக்களை நேர்வழிப்படுத்துவதிலே தங்கள் வாழ்க்கையை அப்படியே முழுமூச்சாக தியாகம் செய்தவர்கள் தான் அந்த மாபெரும் மகான்கள். ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவங்க சிந்தனை செய்தி பாருங்க. நாங்க ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவங்க எங்கெல்லாம் பேத்திக்காங்கன்னு சொன்னால், கஷ்ட வெட்டி எவ்வளோ ஒரு தூரமான ஒரு பிரதேசம். இன்று போனாலும் அதிகமான வேகமான வாகனத்துல போனாலும் 2-3 மணித்தியாலம் பிடிக்கின்றது. அது போன்று மல்வானன்னு சொல்லக்கூடிய ஊரு, இன்னும் வியங்கல்ல, வெளிப்பண்ண, துந்துவ, இது போன்று காட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களால், அதாவது போகக்கூடிய போய் சேரக்கூடிய கஷ்டமான ஊர்களுக்கெல்லாம் சென்று அங்குள்ள மக்களை எல்லாம் நெருவழிப்படுத்தி தக்கியாக்கள் எல்லாம் அமைத்து இவ்வாறுதான் விக்ரி செய்ய வேண்டும், இவ்வாறுதான் தொழ வேண்டும் என்று மார்க்கத்தை எல்லாம் காட்டி கொடுத்த மாபெரும் மகான்கள் அவர்கள். ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவங்க இவ்வாறு மார்க்கத்துடைய விஷயத்தில் அவங்க மும்முரமாக ஈடுபட்டு முன்வைத்த காலை அவர்கள் பின் வைக்காமல் அவர்கள் யாருக்கும் பயப்படவில்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அஞ்சினார்களே. அப்பேற்பட்ட நாயகம் மார்க்கத்துக்காக வேண்டிய மாபெரும் சேவைகள் செய்த மகான்கள். அன்புக்குரியவர்களே, எனவேதான் அவங்க கல்வியுடைய விஷயத்துல அவங்க எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் எல்லாம், அதாவது எல்லோரும் ஆலிங்கள் அல்ல, பாமர்கள் அதிகமாக வாழக்கூடிய காலத்திலே 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்த நாயகம் அன்னவங்க அன்றைய காலத்திலே விசேஷமான ஒன்று தான் அரபு தமிழ் என்று சொல்லக்கூடியது மிக பிரபல்யமா இருந்தது. இந்தியா, இலங்கை போன்ற தேசங்கள் எல்லாம் அரபு தமிழ், அதாவது அவர்கள் அரபினால தமிழை எழுதுவார்கள். அதாவது அதன் மூலமா தான் கடிதங்கள் எல்லாம் செல்லும். கல்யாண கார்டு கூட, கல்யாண அதாவது அழைப்பு இதழ்கள் கூட அரபு தமிழால தான் எழுதப்பட்டது. அந்த காலத்துல எல்லோரும் அதைத்தான் பாவித்தார்கள். காரணம், முஸ்லிம்களுடைய எந்த ஒரு செய்தியும் அந்நிய காவிற்கு போகவில்லை. கடிதங்களோ ஏதோ அவர்களுக்கு வாசிக்க முடியாது அந்த அரபை.
எனவே முஸ்லிம்கள் அவ்வாறு தங்களுடைய எல்லா வேலை வெட்டிகளையும் அரபு தமிழ் மூலமாகத்தான் செய்திகளை பரிமாறிக்கொண்டார்களே. அன்றைய காலத்தில் தான் என்ன செய்தார்கள்? ஃபத்ஹுர் ரஹ்மானி பி தர்ஜுமத்தி தஃப்சீர் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய புனிதமாய கலாமுக்கு அவங்க ஃபத்ஹுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அரபு தமிழால அப்படியே குர்ஆனுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன், அதாவது தர்ஜமா செய்தார்கள், மொழிபெயர்ப்பு செய்தார்கள். ஏன்? மக்கள் அதுகளை பார்த்து மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாபெரிய ஒரு தியாகம். நாம் நினைப்பது போலல்ல அன்புக்குரியவர்களே, ஒரு குர்ஆனுக்கு தப்சீர் செய்வது என்பது மிக கஷ்டமானது, மிக மிக நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அப்பேற்பட்ட, அதாவது அந்த ஞானங்களை பெற்றவர்கள் தான் அதை செய்ய முடியும். அதை செய்து கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அதை குர்ஆனை அவங்க வெளியாக்கியது 1291 வருஷம் முஹர்ரம் மாதத்தில். அந்த முஹர்ரம் மாதத்தில் தான் அந்த குர்ஆனுடைய தப்சீரை அவங்க என்ன செய்தார்கள்? அச்சிட்டு வெளியாக்கினார்கள். அதுபோன்று அவர்கள், அதாவது மீசான் மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு காப்பியம், அதாவது 149 பைத்துகளை கொண்ட ஒரு மீசான் மாலை. இந்த மீசான் மாலை என்ன தெரியுமா? இன்றைய காலத்துல மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கிதாபு. இந்த கிதாபிலிருந்து மக்கள்கள், அதாவது மனிதர்கள் என்று வழிகட்டு போகக்கூடிய எத்தனையோ வழிகேடுகளை பத்தி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, சதஃபருகு உம்மத்தி அலா ஸலாஸத்தின் வஸபீன ஃபிர்கா, என்னுடைய உம்மத்துகள் 73 கூட்டங்களா பிரிவார்கள். அந்நாஜியத்து மின்ஹா வாஹிதா, அதுல ஈடேற்றம் பெற்றது ஒரே ஒரு கூட்டம் தான். வல் பாக்கூன ஹல்கா, மற்றவங்க எல்லாம் நாசமடைந்து போவார்கள் என்ற பொழுது சாபா கேட்டாங்களாம், யா ரசூலுல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யார் என்று சொன்னார்களாம், இன்று நானும் நீங்களும் எவ்வாறு இருக்கின்றோமோ அது போல அந்த கூட்டங்கள் இருப்பார்கள் என்று. ஆகவே இதெல்லாம் பிரிவாக மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒன்று தான் மீசான் மாலை. அந்த மீசான் மாலைல சில பைத்துகளை ஷேக் முஸ்தபா நாயமாங்க இவ்வாறு சொல்லுகிறார்கள். என்ன சொன்னா, அவங்க அரபுல பாண்டித்யம் பெற்றது போன்றுதான் அவர்கள், அதாவது கவிதையிலும் அவர்கள் பாண்டித்யம் பெற்றவர்கள். அவங்க சொல்லுகிறார்கள், ஆலமுல் இன்சான் 3 பங்கு, அகத்தும் குபிரொண்டு, இஸ்லாம் உண்டு, ஆலஃபமில்லார் பிதுஅத்துண்டு, ஆனால் குபிர் நான்கு பங்காகுமே. ஆலமுல் இன்சான், உலகத்தில் வாழும் மனிதன் எல்லாம் 3 பிரிவாக பிரிக்கின்றார்கள். ஒன்று இஸ்லாம், 2வது குஃபுர், 3வது பித்அத். இதுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று அழகா சொல்லி அவங்க குஃபரை எல்லாம் அந்த பின்னால் வரக்கூடிய பைத்தில் அவங்க அதாவது சொல்லி விவரப்படுத்துகிறார்கள். இன்னொன்று சொல்கிறார்கள், இஸ்லாம் 3 பங்காய் பிரியும், இஸ்லாமும் ஈமானும் இஹ்சானுமாய் உசுரோரின் பித்அத்தெழுபத்தொரு கூட்டத்தளவில் பிரியும் சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்லாம் என்றால் இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இதை பற்றி அழகாக சொல்லக்கூடியதான் 73 கூட்டங்களை பற்றியும் சொல்லக்கூடிய மீசான் மாலை இன்றைய காலத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் மிக முக்கியமான ஒரு கிதாபு. இந்த கிதாபை அரபு தமிழால மக்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்தது ஏன் தெரியுமா? மக்கள் நேரான வழியில் வாழ வேண்டும், சாலிஹீங்களாக வாழ வேண்டும், கியாமத்து நாளையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக மாற வேண்டும் என்ற ஆசை வைத்த மாபெரும் மகான் தான் ஷேக் முஸ்லிம் பாவா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்னவங்க. அது போன்று இன்னொரு கிதாபு கவாயிதுல் அக்காயித் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபு, அதாவது மனிதனுடைய அடிப்படை நிர்ணய கொள்கை இருக்க வேண்டும், அக்கீதாக்கள் சரியா இருக்க வேண்டும். எனவே அந்த அக்காயிதுகள், அதாவது அக்கீதாக்களை பற்றி, நிர்ணய கொள்கைகளை பற்றி, அதாவது வழிகேடுகள் சொல்லக்கூடிய விதம் அல்ல, அதாவது அழகான முறையில் விரிவிக்கக்கூடிய அந்த கிதாபுகளை எழுதி தந்தார்கள். இன்னும் பவாரிக்குல் ஹிதாயா என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபு எழுதினார்கள். இந்த பவாரிக்குல் ஹிதாயா என்று சொல்லக்கூடிய கிதாப் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அதிகாலையில் எழும்பினதிலிருந்து மறுநாள் தூங்குகின்ற வரையில் ஒரு மனிதன் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அழகான முறையிலே சொன்ன ஒரு கிதாபு தான் அந்த பவாரிக்குல் ஹிதாயா என்று சொல்லக்கூடிய கிதாபு. இந்த கிதாபை ஓதக்கூடிய மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாகின்றது. அவனுடைய ஒவ்வொரு நாளுடைய அமல்களும், அவனுடைய ஒவ்வொரு மூச்சுகளும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே போகக்கூடியதை அவர்கள் வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். சொன்னா அப்ப மனிதனுடைய வாழ்க்கையை பூராக ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் போக வேண்டுமே. எனவேதான் திக்ர்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதுபோன்று காலை செய்யக்கூடிய திக்ர்கள், மாலை செய்யக்கூடிய திக்ர்கள், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய அமல்கள், ஒவ்வொரு வாரம் தோறும் செய்ய வேண்டிய அமல்கள், ஒவ்வொரு இரவிலும் செய்ய வேண்டிய அமல்கள், வருஷத்தில் செய்ய வேண்டிய அமல்கள், மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்கள்,
ரமலானுடைய காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், அதுபோன்று 2 பெருநாள்களை ஹயாத்தாக்கூடிய அமல்கள் எல்லாம் அழகாக காட்டிச் சென்றவர்கள் தான் நம்முடைய நாயகம் ஷேக் முஸ்லிம் பாபா ஆதம் பெண்மணியான நாயகம் அன்னவர்கள். அதுபோன்றுதான் பத்தூல் மொயின் என்று சொல்லக்கூடிய ஒரு கித்தாப் இருக்கிறது. இது ஃபிக்ஹுடைய கித்தாபு, மார்க்க சட்டங்களை சொல்லக்கூடிய இந்த கித்தாபு. இந்த கித்தாபு எல்லா இடத்திலும் ஓதி கொடுக்கப்படுகிறது. அந்த கித்தாபுக்கு ஒரு ஹாஷியா விரிவுரை எழுதிய நாயகம் தான் ஷேக் முஸ்லிம் பாபா ஆதம் நாயகம் அவங்க. எதற்காக வேண்டி? மக்கள் அவைகளை பார்த்து நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அது மாத்திரமல்ல, இன்னும் அவர்கள் மதரசா 2 மதரசாக்களை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். 2 மதரசாக்களை அவர்கள், அதாவது ஒன்று வேறு வழியில் ஒரு மதரசா அவங்க ஏற்பாடு செய்தார்கள். அரபு மதரசா. அடுத்தது காலியிலே. இன்றும் காலியிலே அந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், இன்று அது வேரூண்டி ஒரு மாபெரும் ஒரு விருட்சமாக, ஒரு மாபெரிய ஒரு நிழல் கொடுக்கும் மரமாக அது ஓங்கி வளர்ந்திருக்கிறது. போய் பார்த்தால் தெரியும் அந்த மதரசா எவ்வாறு சொன்னால், இந்த ஃபிக்ஹ் சட்டங்கள், தஃப்சீர் கலைகள், அதுபோன்று ஹதீஸுடைய செய்திகள், தஸவுஃபுடைய செய்திகள், இது போன்று அது மார்க்கம் பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த அமல்கள், அந்த கிதாபுகள் எல்லாம் ஓதி கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்று நவீன உலகத்திலே தேவைப்படக்கூடிய உலகளாவிய ரீதியிலேயே பிள்ளைகள் முகம் கொடுக்க வேண்டிய பரீட்சைகள், ஓ லெவல் எக்ஸாம், அட்வான்ஸ் லெவல் போன்ற எல்லா எக்ஸாமுடைய அறிவுகளும் அங்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு நவீனத்திலே கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டருடைய அறிவுகள், அதாவது நல்ல வழிமுறைகளே வழிகாட்டப்படுகிறது. இன்று அந்த ஷேக் முஸ்தபா பனாயம் அவர்கள் அதுக்கு அத்திவாரம் போட்டது. இன்று அது ஓங்கி வளர்கிறது. தற்போது அதிகாரத்துடைய ஷேக் நாயத்துடைய அந்த அதிகாரத்தின் கீழே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த தக்வாவுடைய மஷாய்மார்களால் வைக்கப்பட்ட மദ്രസാக்கள் ஒவ்வொரு நாளும் அது ஓங்கிக்கொண்டே வளரும், அது வளர்ந்து கொண்டே செல்லும், அது அபிவிருத்தியாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே அந்த மதரசாக்களுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் செலவு செய்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் அதுக்கு ஒத்தாசையா இருக்கின்றார்களோ, நிச்சயமா அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவேதான் அப்பேற்பட்ட நாயகம் தான் ஷேக் முஸ்லிம் ஆதம் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்கள். மேலானவர்களே, அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவர்களை அன்பு வைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய வலிமார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷேக் முஸ்தபா நாயமன் அவங்க தன்னுடைய 5வது ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள். மக்கா மாநகர் செல்கின்ற பொழுது இன்றைய காலத்தை போன்ற அல்ல. அந்த காலம் வாய் கப்பல்ல செல்லணும். மிக கஷ்டமான காலத்தில் கூட அவங்க அவ்வாறு என்ன செய்கிறார்கள், அந்த கப்பல்ல சென்று அந்த கப்பல் அது என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தை அடைகிறது. அங்கு கொஞ்சம் நிப்பாட்டி விட்டுத்தான் அது பயணம் மறுபடியும் தொடர்கிறது. இப்பொழுது அங்கு நிறுத்தப்பட்டதன் பின்னால அங்குள்ளவர்கள் எல்லாம், அதாவது இறங்கி கப்பலில் இறங்கி அந்த ஊரை கொஞ்சம் சுத்தி பார்க்க சென்றார்கள். ஆனால் ஷேக் முஸ்தபா நாயம் அவங்க இறங்கவில்லை. காரணம் என்று சொன்னால், அவர்கள் மிக வெக்க சுபாவம் உள்ளவர்கள், தக்குவாவுடைய நாயமார்கள். வெளியில இறங்கினால் அதெல்லாம் பார்த்துப்படும் என்று தன்னுடைய பேணிக்கையினால் அவங்க கப்பலிலேயே அப்படி கொஞ்சம் உறங்கிக் கொண்டார்கள். அந்த உறக்கத்திலேயே ஒரு கனவு காண்கிறார்கள். அதாவது ஐருஸ் நாயம் அவங்க கனவிலே வருகிறார்கள். அவங்க சொல்லுகிறார்கள், மல் ஜஃபா யா ஷேக் முஸ்தபா நாயம் பார்க்கின்றார்கள், ஏன் நீங்கள் வெறுத்து விட்டீர்களா, எங்களுக்கிட்ட நீங்க வரமாட்டீங்களா என்றால், அங்குதான் அவர்கள் அங்கு சமாதி கொண்டிருக்கிறார்கள். யாரு? ஐருஸ் நாயம் அவங்க அதன் தேசத்திலேயே பாலால மழை பெய்வித்த நாயகம் அல்லவா. அவங்க மாபெரும் ஒரு பெருங்கொண்ட அவுலியா. அப்ப அவுலியா அவங்களுக்கு விளங்கிவிட்டது, இந்த கப்பல்ல ஒரு மாபெரும் மகான் வந்திருக்கிறார்கள், அவர்களை எங்கள் பக்கம் அழைக்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள், கனவிலே வந்து சொன்னவுடன் உடனே ஷேக் முஸ்தபா நாயம் அவங்க போய் அவங்களை ஜியாரத்து செஞ்சு அந்த பரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாயம் தான் அவங்க. அதுபோலதான் கெச்சி மலையில் இருக்கக்கூடிய அஷ்ரஃப் வலியுல்லாஹ் தஆலா அவங்களும் கனவிலே வந்து சொன்னார்கள், உதுகுருனி அதுகுருக்கும் சொன்னார்கள், நீங்கள் எங்களை வந்து ஞாபகம் ஊட்டுங்கள். அதான் சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து அந்த பஷீர் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் சொல்கிறார்கள், நீங்க வந்து உங்களுடைய வாயினால எங்களுக்கு சில குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி ஈசால் செய்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் என்று அவங்க ஆசை வைத்தவர்கள் தான் ஷேக் முஸ்தபா நாயம் அவங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அவர்கள் பயந்த, தக்வாவுடைய, குஷூவுடைய, குலுவுடைய, அல்லாஹ்வுக்கு பயந்த மிக ஒழுக்கமுடைய நாயம் என்பதனால் எல்லா இறைநேச செல்வர்களுமே அன்பு வைத்த நாயம் தான் ஷேக் முஸ்தபா நாயம் அவங்க. எனவேதான்
அந்த நாயகன் எப்படி என்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையில் முறிதுகள் எல்லாம் நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தி அவர்களை எல்லாம் நாளை சுவனத்திலே ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி அவங்க கஷ்டப்பட்டவர்கள் அல்லவா. அவங்க 6வது ஹஜ் செய்வதற்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறார்கள், மக்கமா நகர் செல்கிறார்கள். மக்கமா நகர் சென்று அங்க மக்கமா நகரத்திலே அவர்கள் அந்த 6வது ஹஜ் செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய அவனுடைய அதாவது கற்பனையிலே வந்த செய்தி அல்லவா. அல்லாஹ் அவன் விரும்பினான் ஷேக் முஸ்தபா நாயம் அவருடைய கடைசி ஒவ்வொரு மூச்சுகளுமே அவனுடைய பைத்துல்லாவிலே செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவித்தார். எனவேதான் ஷேக் முஸ்தபா நாயம் அண்ணவங்க இந்த இலங்கை தேசத்திலேயே 18 தக்கியாக்கள், அதாவது ஊர்களிலே தக்கியாக்களை அமைத்து பள்ளிவாசல் எல்லாம் அவர்களுக்கு கட்டி கொடுத்து அமல்கள் எல்லாம் வகுத்து விட்டு அதற்குரியவர்கள் எல்லாம் சாட்டி எல்லா அமல்களையும் வகைப்படுத்தி அந்த காலங்களிலே செய்யக்கூடிய வழிமுறை எல்லாம் ஏற்பாடு செய்து ஒழுக்கம் மிக ஒழுக்கமான முறையிலே அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் சொல்லுகிறார்கள், ஷேக் முஸ்தபா நாயத்துடைய ஒரு மடல் பாடல் இருக்கிறது. ஒரு மடல் பாடலை அவங்க சொல்லுகிறார்கள், நீ திக்ரு செய்யும் பொழுது அல்லாஹ்வை திக்ரு செய்யும் பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப நாங்கள் தக்கியாவுக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் அதாவது உழு செய்து மனம் பூசி நாங்கள்லாம் அழகான சாரம் சேட்டெல்லாம் உடுத்து கோட்டும் போட்டு மிக ஒழுக்கமா போய் இருந்து நாங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்கின்றோம் அல்லவா. அப்படி ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வருவது மிக கஷ்டம். இன்றைய காலத்துல ஒரு மனிதனை அவ்வாறு ஒரு இடத்துல கொண்டு அவனை அமைதியாக்கி வைப்பது மிக கஷ்டமானது. ஆனா அவங்க கேட்ட துவா இன்று வரைக்கும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னார்கள், என்னுடைய முரீதிகளே, நீங்கள் திக்ரு செய்யும் பொழுது சொன்னார்கள், ஷைகை மனதிதனில் நிறுத்தே திக்ரு செய்யும் பொழுது கோலப்படுத்தே வையக மனத்தையும் ஒலித்தே கல்பில் வரும் இரு துடக்கையும் அகற்றே என்று சொன்னார்கள். நீ திக்ரு செய்கின்ற பொழுது உன்னுடைய உள்ளத்திலே நீ உனக்கு முன்னால ஷேக் நாயம் வாங்கிக்கிறாங்க, அவங்க இருக்கக்கூடிய அந்த அமைதியான அந்த மிக அழகான அந்த கோலத்தை உன்னுடைய கல்பிலே நீ எடுத்துக்கொள். ஷேக் நாயத்தை கல்பில் எடுத்துக்கொண்டு நீ திக்ரு செய்கின்ற பொழுது உன்னோட கல்பில வரக்கூடிய 2 ஊத்தை இருக்குது, 2 துடக்குகள், அவைகளை நீ அகற்றிவிடு. என்ன தெரியுமா? ஒன்று பெருமை, அந்த பெருமையை எடுத்துவிடு. அடுத்தது நீ யாரு நான் யாரு என்று மக்களை நீ கேவலமா பேசுவதை விட்டும் நீ உன்னுடைய மனதை துப்புரவு செய்து கொள் என்று சொன்னாங்க. என்று சொன்னா அப்பதான் திக்ரு வேலை செய்யும், அப்பதான் துஆக்கள் கபூல் ஆகும். நாங்கள் வந்திருப்பது அல்லாஹ்வை திக்ரு செய்ய, நாங்கள் அத்துணை பேர்களும் வந்திருப்பது அல்லாஹ்வை திக்ரு செய்ய. எனவே இதிலே யாருக்கும் வேற்றுமை கிடையாது. எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற நல்லெண்ணம் வைத்தினை திக்ரு செய்து கொள் என்று அவங்க அழகான முறையில் மாபெரும் தத்துவமான அந்த செய்திகளை பைத்தின் மூலமாக சொல்லுகின்றார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதாவது கசீதாக்கள்ல கவிதையில ஹிக்மத் இருக்கிறது, கவிதையில ஹிக்மத் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. எனவே அதிகமான கவிதைகளை மக்களுக்கு சொல்லி காட்டியது அவர்கள் நெறிப்படுத்துவதற்காக. அதுபோல ஷேக் முஸ்தபா நாயம் அவங்க கடைசி ஹஜ் செய்கின்றார்கள். கடைசி ஹஜ் செய்கின்ற பொழுது அந்த நாயகத்துடைய அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலே இருக்கிறது. அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைத்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஷேக் முஸ்தபா நாயத்தை அன்பு வைத்தார்கள் என்பதற்கு இது மாபெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அவர்கள் காய்ச்சல் பிடித்திருக்கின்ற பொழுது, அதாவது அரஃபாவுடைய நாள்ல ஷேக் முஸ்தபா நாயத்தை காய்ச்சல் பிடித்திருக்கிறது. கடூரமான காய்ச்சலும் கூட அவங்க என்ன செய்கிறார்கள், அரஃபாவுடைய மைதானத்துக்கு சென்று அங்குள்ள அமலெல்லாம் செய்து கொண்டு ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகளிலும் முடிந்தவர்கள் ஹரம் ஷரீஃபில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த மக்கத்திலுடைய ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய பொறுப்பதிகாரி இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றினார். சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த பொறுப்பதிகாரிடத்தில் இவ்வாறு அடையாளம் கொண்ட ஒருவர் வஃபாத் ஆகுவார்கள், அவங்க வஃபாத்தானால் அவர்களை ஜன்னத்துல் முஅல்லாவில் என்னுடைய மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளம் சொன்னது என்ன தெரியுமா? அவங்க குர்ஆன் ஷரீஃபை தங்கள் கையிலே ஏந்தி நெஞ்சுக்கு நேராக வைத்துக் கொண்டு அவர்கள் ஓதுவார்கள். அந்த குர்ஆனை ஓதி முடிக்கின்ற வரையில் கீழே வைக்க மாட்டார்கள். ஷேக் முஸ்தபா நாயத்துடைய அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபை கொடுத்த மாபெரிய கண்ணியம். அவங்க அந்த அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருந்தி கொண்ட ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை கண்டுபிடித்தார்கள், திட்டம் வைத்துக் கொண்டார்கள். ஷேக் முஸ்தபா நாயம் அவங்க
துல்ஹஜ் பிரி 17 வஃபாத்தாகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹிஜ்ரி 1305 வருஷம், 5ஆம் வருஷம். அப்படின்னா இந்த உலகத்தில் அவங்க 52 வருஷ காலம் தான் வாழ்ந்தார்கள். 52 வருஷ காலங்கள் வாழ்ந்தாலும் கூட அவங்க மாபெரும் சேவை செய்த மாபெரிய மகான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவங்களோட காலத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்தான். அவங்களோட வாழ்நாள் அல்லாஹ் பரக்கத்து செய்ததுனாலதான் அவங்க மாபெரும் தியாகத்துடன் இந்த இஸ்லாம் மார்க்கத்திலே இந்த காதுத் நபவியா தரீகாவிலேயே அவங்க மிக சேவை செய்த ஒரு மாபெரிய மகான். அப்பொழுதுதான் அவங்களுடைய கடைசி மூச்சு ஹரம் ஷரீஃபிலேயே அல்லாஹ் தஆலா விட வைத்தான். அல்லாஹ்வுடைய புனிதமாய் பைத்துல்லாவிலே அல்லாஹ் அந்த ரூஹை கைப்பற்றினான். சுப்ஹானல்லாஹ். துல்ஹஜ் மாதம், சங்கியான மாதம், ஹஜ்ஜுடைய தென்றல் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மனாவின் பிரகாரமாக அவர்களை என்ன செய்யப்படுகிறது, அவங்கள குளிப்பாட்டி அவங்கள கஃன் செய்து மனம் பூசி அழகான முறையில் அல்லாஹ்வுடைய பைத்துல்லா அந்த ஹரம் ஷரீஃபுக்கு முன்னால் கொண்டு வைக்கப்படுகிறது. அந்த மாபெரிய மகானை யாருக்கு சேவை செய்தார்கள்? எங்களுக்கு சேவை செய்தார்கள். இங்குள்ள பாவிகளுக்கெல்லாம் சேவை செய்துவிட்டு அந்த மகான் அங்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவின் பிரகாரம் அங்கு அடங்க போகிறார்கள். பைத்துல்லாவிலே முன்னிலே கொண்டு வைத்தவுடன் அங்க மக்கத்து இமாம் தொழுகை நடத்தினார்கள். எல்லோரும் சேர்ந்து தொழுதார்கள். சாலிஹீன்கள், அவுலியாக்கள் எல்லாம் தொழுத பின்னால இமாம் சொன்னார்கள், அந்த மக்கத்துடைய அந்த பொறுப்பதிகாரி சொல்லுகிறார்கள், நான் இவர்களை கனவில் கண்டேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவிலே சொன்னார்கள், இவங்க வஃபாத் ஆனால் இவர்களே ஜன்னத்துல் முஅல்லா. ஜன்னத்துல் முஅல்லான்னு சொன்னா அங்க மையவாடி பேரே அதுதான். அங்க எல்லாரும் அங்கத்தான் அடக்கப்படு. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு ஒரு விசேஷமான இடம் ஒன்று இருக்குது. அந்த விசேஷமான இடத்தை தான் சொன்னாங்க. இப்பொழுது பொறுப்பாதிகாரி சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், இவர்கள் வஃபாத்தானால் இவர்களை ஜன்னத்துல் முஅல்லாவில் அவங்களுடைய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பக்கத்துல அடக்குமாறு சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அங்குள்ள அரபிகளுக்கெல்லாம் பெரிய ஒரு புதினமாகிவிட்டது. எவ்வாறு இவர்கள் இலங்கையை சேர்ந்த ஒரு அஜமி அல்லவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுடைய மனைவிக்கு பக்கத்தில் எவ்வாறு இவங்க அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து எப்படி பெற்றார்கள் என்ற ஒரு கருத்து முரண்பாடு அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து படித்த இமாம் அவர்கள், அதாவது ஷேக் அஹ்மது ஜம்சமி நாயமன் அவர்களும் அந்த இடத்துல இருந்தார்கள். அவங்க அதாவது ஷேக் முஸ்தபா நாயம் அன்னவர்களுக்கு ஒரு மனாக்கிபை கோர்வை செய்தவங்க தான் அவங்க. அதாவது அவங்க மீதிலே இரங்கல் பாடல்களை எழுதியவங்க தான் ஷேக் அஹ்மது ஜம்சமி நாயமாங்க. அவங்க அப்பொழுது சொல்லி காட்டினார்கள். இவ்வாறு சொன்னால் அவங்க அதை தன்னுடைய பைத்திலே சொல்லுவார்கள், ஃபனாலிமு ஹாதன் நல்மி லைலத்தம்மான் நக்கல். ஷேக் முஸ்தபா நாயமன் அவங்க வஃபாத்தாகக்கூடிய அந்த நாளுடைய இரவிலே நான் என்ன செஞ்சேன், நான் அவங்கள கனவுல கண்டேன். ஆஹு பிஹைரின் லாபிசன் அஜ்மலல் ஹுலல். அதாவது ஷேக் முஸ்தபா நாயமன் அவங்க அழகான முறையில் வெள்ளைமையான உடுமானம் உடுத்து மணக்க பார்ப்பதற்கு மிக அழகானவர்களா, ஹைரானவர்களா, சந்தோஷமானவர்களா அவங்க அவசரமா நடந்து போவதை நான் கனவிலே கண்டேன். யாரு சொல்வது இது? அசைது அஹ்மது ஜம்சமி நாயம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மௌலானா, ஒரு சாதாத்து சொல்கிறார்கள். அவங்க ஷேக் முஸ்தபா நாயத்துடைய அவங்களுடைய சக நண்பர் உண்டு. அப்ப அவங்க சொல்லுகிறார்கள், நான் கனவிலே கண்டேன். அப்பொழுது நான் கேட்டேன், ஃபக்கால லஹு அன்னா தஸீரு அலா அஜல். நீங்க எங்க அவசரமா போறீங்கன்னு நான் கேட்டேன். யாரிடத்தில்? ஷேக் முஸ்தபா நாயத்திடத்துல நான் கேட்டேன், நீங்க எங்க அவசரமா போறீங்கன்னு கேட்ட பொழுது ஃபக்கால எனக்கு அவங்க சொன்னார்கள், இலா நஹவில் முஅல்லா பிலா மலல். நான் ஜன்னத்தின் முஅல்லாம் பக்கம் போகின்றேன். லிஜீரத்தி உம்மில் மூமினீன பிலா நதம். மூமின்களுடைய தாயாகிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பக்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு கனவிலே சொன்னார்கள் என்ற பொழுது அத்துணை அரபிகளும் எல்லோரும் சாதாத்துமார்களும் எல்லோரும் வாய்மூடி விட்டார்கள். இவர்களை அடக்க வேண்டிய இடம் அந்த இடம்தான். பத்துவா எழுதப்பட்டது. உடனே அந்த மாபெரிய மகான், மாபெரும் சேவை செய்த புனிதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இலங்கை தேசத்தில் பர்பரியிலே உதித்த அந்த மகானுக்கு புகலிடம் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவின் பிரகாரம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பக்கத்தில். எனவே அப்பேற்பட்ட நாயகத்துடைய அந்த வழி பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் என்பதை பற்றி எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் சொன்னால், இமாம் அஹ்மது அதாவது ஹதல் மௌலா நாயம் அவங்க சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால்,
இல்சமு தக்கியா வஷேக முஸ்தபா தஸ்அதூன். நீங்கள் தக்கியாவையும் ஷேக் முஸ்தபா நாயத்தையும் பட்டி பிடிச்சு கொண்டால் நீ சீதவையா போவாய் என்று அவங்க சொல்லுகிறார்கள். இன்றும் அந்த எழுத்து காலி தக்கியால போடப்பட்டிருக்கிறது. யாரு? அசைத் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹஸ்ரத் அப்துல் பாரி லஹதுல் மௌலானா என்ன சொல்லுகிறார்கள்? இல்சமு தக்கியா, தக்கியாவை பட்டி பிடிச்சுக்கோங்க. அப்புறம் ஷேக் முஸ்தபின் பாவாதன் முஸ்தபா நாயம், ஷேக் முஸ்தபா நாயத்தை நீங்கள் பட்டி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் தக்கியாவை பட்டி பிடித்துக் கொண்டு ஷேக் நாயத்தை கைவிடுவது அல்ல. அப்ப ஷேக் முஸ்தபா நாயத்துடைய காலத்துல அவங்களுடைய காலத்துல அவங்கள கைப்பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால வந்த அந்த ஆத்மீகத்தின் அதிகாரத்துடைய நாயம் யாரு தெரியுமா? தலைவர் அதாவது அஷே ஹாதிமுல் உலமா அஷே முஹம்மது நாயம், அவங்க முகமது ஹாஜிரப்பா நாயம். அப்ப அவங்கள பிடித்துக் கொள்ளணும், தக்கியாவோட அவங்கள சொல்லி கேட்டுக்கொள்ளணும். அதுக்கு பின்னால அவங்களுடைய மகனார் அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால வந்தவங்க அதாவது அஷே அப்துல் சமீ வலியுல்லா நாயம், அவங்களுடைய காலத்துல தக்கியாவுடன் அவங்கள பிடிச்சுக் கொள்ளணும். அதுக்கு பின்னால அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால வந்தார்கள் அவங்களுடைய மகனார் அஷே முஹம்மது வலியுல்லா நாயம், அவங்கள பின்பற்றிக் கொள்ளணும். இப்பொழுது அதிகாரத்துடைய நாயம் நம்முடைய மச்சாய்மார்கள் அல்லாஹ் தபரல்லாஹ் ஹயாத்து அல்லாஹ்வோட ஹயாத்தை மாற்றிக்கொண்டு அவங்கள நாங்க தக்கியாவோட சேர்த்து நாங்க அவங்களையும் பட்டி பிடிச்சு கொண்டால்தான் சீதையா போகலாம். இதைத்தான் அவங்க சொன்னார்கள், இல்சமு தக்கியா ஷேக் முஸ்தபா, நீங்கள் தக்கியாவையும் ஷேக் முஸ்தபா நாயத்தை பட்டி பிடித்து கொண்டால் சீதையா போவீங்கன்னு சொல்லி அவங்க மாபெரும் மகான்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு விட்டு சென்றிருக்கின்றார்கள் சொன்னால் இந்த வழியில நாங்க எப்படி உண்மையாக வாழ வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் அந்த நாயகத்தை பத்தி எவ்வளவு பேர்கள் புகழ் மாலை எழுதினார்கள். மவாஹிபுல்லாஹில் அலீஃபி மனாக்கிபி ஷாஹில் பர்பலி, பர்பலிலே உதித்த வேதுவலை உதித்த மாபெரிய ராஜாவுடைய அந்த கீர்த்திகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உயர்த்தியான நன்கொடைகள் என்று அசைத் அதாவது அஷேக் ஆலிமுல் அரூஸ் மாப்பலி ஆலிம் சாஹிப் அவங்க ஒரு மௌலிதை கூறு செய்தார்கள். இன்றும் அது ஓதப்படுகிறது. அதுபோலதான் அசைத் அப்துல்லா அல் முசாவி லஹதுல் யமனி ரஹ்மத்துல்லாஹி தஆலா யமன் தேசத்தை சேர்ந்த நாயகம் அவங்க ஒன்றை ஒரு மௌலிதை கூறு செய்தார்கள், நதீஜத்துல் லஹதுலியான்னு சொல்லி, அதுவும் இன்று ஓதப்படுகிறது. அது போல அஷேக் அஹமது ஜம்சமி நாயம் அவங்களோட பேர்ல ஒரு மனாக்கிப் பைத்தை அவர்கள் எழுதினார்கள், அதுவும் இன்று ஓதப்படுகிறது. இது போன்று ஏராளமான புகழ் மாலை எல்லாம் அவங்கள மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பொருத்தத்தினால மக்கள் எல்லாம் சாலிஹீன்கள் எழுதி வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த புனிதமாகிய அந்த தரிக்கத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே, நாம் அல்லாஹ்க்கு எவ்வளவுதான் புகழ் அல்லாஹ்க்கு சுக்குர் செய்தாலும் போதாது. எனவேதான் ஷேக் முஸ்லிம் பாவாத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க தன்னுடைய வாழ்நாளை அத்தனை மார்க்கத்துக்காக செலவு செய்து எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அவங்க அழகான வழிமுறைகளை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழிமுறையில் கொஞ்சம் கூட ஒன்றுமே பிசகில்லாமல் ஒவ்வொரு மஷாய்மார்களும் அதை காப்பாற்றி கொண்டு வருகின்றது நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். அதுபோலதான் ஷேக் முஸ்தபா நாயமன் அவங்க எந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக வேண்டி அவங்க கஷ்டப்பட்டார்களோ அதன் பின்னால் வந்த எல்லா மஷாய்மார்களும் கஷ்டப்பட்டார்கள் தான். ஆனால் இன்று நாம் கண்கூடாக காணக்கூடிய ஒன்று தான் எங்களுடைய கணித்துக்குரிய ஷேக் நாயமன் அவங்க பள்ளிவாசல் கட்டுவதிலும் தக்கியாக்களை அமைப்பதிலும் அவர்களை விசாலப்படுத்துவதிலும் அவங்க தன்னுடைய முழு மூச்சையும் செலவழிக்கின்றார்கள். அதுபோன்று அமல்களிலேயே அவர்கள் அழகான முறையில் வழிவகுத்தார்கள். இது போன்று ஒவ்வொரு தக்கியாக்குடைய ஊர்களிலும் ஆளுங்களை அதாவது ஏற்பாடு செய்தார்கள், அதுக்குரிய வழிகளை செய்தார்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஷேக் முஸ்தபா நாயம் மன்னவங்க எந்த அளவுக்கு ஹிதமத்துகளை செய்தார்களோ அதை அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த மசாயமார்கள் எவ்வளவு கிதாபுகளை எல்லாம் எழுதி இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் மார்க்கத்துக்காக வேண்டி இவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த புனிதமான வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எமக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் உண்டான அத்தனை பேர்களுக்கும் உண்மையான முரீதுகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாகவும். யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜ்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்கள் நோய் துன்பங்கள் எல்லாமே நீக்கி நம்முடைய மஷாயிமார்கள் சொல்லக்கூடிய வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.